காரோட விலை 50 லட்சம் 60 லட்சம் அவங்க ஊர் படி. கார் நேம் பிளேட் இருக்குல்ல 56 கோடி. கார் நேம் பிளேட் 1 டிஜிட்ல வரும். அந்த ஊர் எப்படின்னா நம்மளோட அவன் 10 அடி மேல போயிட்டான். கார் நம்பர்ல 1 டிஜிட் இருந்துச்சுன்னா துபாயில யூ ஆர் த விஐபி. 56 கோடியை 2 போல்ட் 2 ஸ்க்ரூல நிற்கும். நாங்க அப்படி கார்ல போகும்போது துபாயில இருந்து நான் போகும்போது 1 டிஜிட் 2 டிஜிட்ல கார் போகும். அந்த காரை பார்த்தோன்னா காரோட விலை ஒண்ணுமே கிடையாது. 50 லட்சம் 60 லட்சமா தான் இருக்கும். அந்த நேம் பிளேட்டோட இது 50 கோடி. யூசேஜ்ங்கிறது இல்லாம நான் பணக்காரன், நான் ரிச், நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற காட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்க ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா உங்களோட மெட்டீரியல் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நம்மளோட அப்புறம் டவுட் தான். என் ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, என் ட்ரெஸ் மேல நம்பிக்கை இல்லை, நான் போட்டிருக்க ஷூ செப்பல் மேல நம்பிக்கை இல்லை, நான் என்ன டெலிவரி பண்ண போறேன் ஒர்க், என் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் என்னங்கிறத கன்சர்ன் பண்ணாங்கன்னா தே டோன்ட் நீட் த மெட்டீரியல். நான் வாட்ச் கட்டினா தான் என் மேனேஜர் என்னை பார்ப்பாரு, நான் ஷூ நல்லா போட்டிருந்தா தான் என் சிஓ பார்ப்பாரு, என் கொலீக்ஸ் பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. இன்னொன்று இஎம்ஐ பத்தி சொல்ல வேணாம். இஎம்ஐ நான் எடுத்துட்டேன்னா இட்ஸ் 12% to 14% இருக்கு இல்லையா? நிஃப்டி கொடுக்கறதே உங்களுக்கு 12% தான். ஸோ நான் எப்படி நான் ஒரு இஎம்ஐ எடுத்துட்டேன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஐ நோ நீட் டு திங்க் அபவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அந்த கார்லேயே நான் முடங்கிட்டேன். ஒரு கார் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்டையர் அடுத்து ஒரு 7-8 வருஷம் மாட்டீங்க. ஆனால் நான் கார் வாங்கணும்னு ஒரு கொஸ்டின். வாங்குங்க, யாராவது பார்க்குறாங்கன்னா வாங்குங்க. அந்த கார் அந்த ஒரு வருஷத்துல நீங்க வாங்கின அமௌண்ட்டை ரிட்டர்ன் பேக் அந்த கார் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் அசெட். 1 இயர்க்கு அப்புறம் தட் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஆனால் எத்தனை பேர் அதுக்காக வாங்குறோம்? நான் ஒரு ட்ராவல் போகிறேன், இன்றைக்கி நான் போயிட்டேன், அந்த மீட்டிங்கை பிடிச்சிட்டேன், ரிட்டன் வந்துட்டேன், அந்த மீட்டிங்கில் நான் சைன் பண்ணி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், அதில் ஒரு ஜென்ரேட் ஆகிடுச்சு என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அமௌண்ட்லனா தட் இஸ் அசெட். ஆனால் எத்தனை பேர் அப்படி அசெட்டுக்காக பண்ணுறோம்? நோபடி. சரி, இப்போது இன்னொரு பக்கம் இதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எதுக்காக கார் வாங்குறாங்கன்னா, என் ஃபேமிலி நான் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும், சேஃபாக கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு நான் தான் இதை அனுபவிக்கலை, அவங்க இதெல்லாம் அனுபவிக்கணும்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்கல்ல சார்? உண்மைதான். கார் வாங்கிட்டு பார்க்கிங் மட்டும் அவங்களை எங்கே வைக்கிறாங்கன்னு கேளுங்க கொஞ்சம். சென்னையில் பார்க்கிங் ஸ்லாட்டுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. கேட்க வேணாங்க. பார்க்கிங்லாம் இன்றைக்கி நீங்கள் அடையாறு அந்த பக்கம் போங்க, வீட்டில் பார்க்கிங் கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டே இன்றைக்கி எப்படின்னா பார்க்கிங் இல்லாத வீடே போகிறதில்ல. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏசிக்கு ஹோல் போட்டுருந்துருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த தாட்டே கிடையாது. ஏசிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் திருச்சியில் இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் அதெல்லாம் யோசித்ததே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுன்னு வந்துட்டு அதில் ஏசி போடணும், கார் ஸ்லாட் வைக்கணும் அப்படிங்கலாம் வச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் கார் வாங்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, வேர் யூ ஆர் பார்க்கிங் யுவர் கார்? ரோட்லங்க. ரோட்டில் புது காரை போய் ரோட்டில் நிறுத்துகிறாங்க. வெள்ளம் வந்துச்சுனாக்கா அப்படியே உள்ள போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸும் ஒரு 60% 70% தான் வரும். நீங்கள் வெள்ளத்தப்போ கார் வச்சுருக்கவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஃபேமிலியை சேஃபாக வைக்கிறேங்கிற பேரில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் கெடுத்து சரி நான் வாங்கிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன். அந்த கார் வாங்கிட்டு என்ன சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பேர் ப்ரெஷரில் கார் வாங்கிட்டா சும்மா இருக்குது, எனக்கு ஒரு 2 வீக்ஸ் சரியாக நான் ஊட்டி போய்ட்டு வரேன் என் ஃப்ரெண்டு கேட்பான். இல்லாட்டி என் ஒய்ஃப் சொல்லுவாங்க வேறங்க